Hey guys, welcome back to my channel. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன டைம் மாதிரி இந்த டைம் சொதப்பிட மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை நான் எவ்வளோ சூப்பராக வீடியோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக கொடுப்பேன். சரி, ஓகே, பில்டப்லாம் போதும். எங்கே நான் அப்படி கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். அதை நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பும் போது உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ஜேர்னி செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ரெடி ஆகிட்டோம். அண்டு நான் எங்கே போகிறேன்றதே உங்கள்கிட்ட நான் சொல்ல கிடையாது. கிட்டத்தட்ட 1 மந்த்தாக பிளானை போட்டுட்டு இப்போ தான் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடச்சிருச்சு. அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை நான் போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் மை ஃபேவரட் பிளேஸ் மும்பை. நம்ம கிளம்பிகிட்டு இருக்கிறோம். Audio Jungle. சேலம் வந்தாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு அப்படியே அங்கேருந்து மும்பைக்கு கிளம்புற மாதிரி பிளான் இருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து எஸ்இடிசியில் வந்து கொஞ்சம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஏசியில் இப்போ தான் வராங்க. எஸ்இடிசி இதில் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, ஏசி இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இது ஏதோ அடித்து உடச்சி வச்சுருக்காங்க போல். அப்புறம் வந்து சார்ஜ் போட்டப்பட்டிருக்கு. அண்டு வந்து அப்போ பார்த்து எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு அப்படியே படுத்துக்கிறதுக்கு நல்லா தான் சரியாக இருக்குது. இங்கேருந்து மேலேருந்து அப்பர் வியூடைய ஏதாவது பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து அப்படியே வீடியோ போக பார்த்துக்கலாம். ஃபைனலாக பெங்களூர் வந்துவிட்டோம். இப்போ வந்து நைட்டு 10 o'clock பஸ் புக்கிங் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அது வரைக்கும் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் ஸோ ரூம் அப்படியே புக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கோம். நான் உங்களுக்கு நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து நீங்கள் தங்குறது தான் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏன் அப்படின்னா இந்த ரூம் வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த ரூமோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா, சரி கொஞ்சம் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே மார்க்கெட் போகலான்னு மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம இந்த மார்க்கெட்டில் சந்திப்போம். ஓகே. நம்ம போகிறப்ப இங்கே ஒரு செம பண்ண ஆயிடுச்சு. நம்ம அதிகம் யூடியூப்பில் பார்ப்போம் இந்த ஹக்கா கேஸு ஸ்லாப் இந்த மாதிரி. ஆனால் இங்கேயும் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. நானும் தூரத்துலேருந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஹக்கா கேஸு இப்படி போட்டிருந்தது. நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம பார்க்கும்போது ஒரு அக்கா வந்து ஹக் பண்ணிட்டு போனாங்க. பசங்களாம் அந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சேன், பட் எதுவும் நடக்கலை. நான் அப்புறம் நம்ம வந்து அப்படியே மெக்டோனலில் போய் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு மெக்டோனல் போனால் அங்கே வந்து நிறைய வகையான ஆஃபர்ஸ் விட்டுருந்தது. நம்ம ஒரு கோக்கு, ஃபேண்டா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் அண்டு பர்கர் எல்லாமே ட்ரை பண்ணோம். இது பர்கர் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம கடையிலாம் பண்ணாமல் எல்லாமே வந்து குக் பண்ணி தராங்க. ஆனால் இவங்க வந்து இந்த வெஜ்ஜீஸ், சீஸ் எதுவுமே இந்த குக் பண்ணாமல் வெறும் வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து சிக்கன்ஸ் மட்டும் தான் குக் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே அப்படியே வெஜ்ஜீஸாக அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே வேறு லெவலில் இருந்தது.
சரி அப்புறம் அப்படியே நம்ம வந்து வேறு எதாவது பார்க்கணும் போது ஒன் ப்ளஸ் ஷோரூம் ஒன்று பார்த்துருந்தோம். ஏன்னா ஒன் ப்ளஸ் ஷோரூம்னால நான் இன்னும் ஒன் ப்ளஸ் ஷோரூம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பெங்களூரில் இருந்து இருக்குது. அது இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால நல்லா கலகலன்னு வச்சுருக்காங்க. இந்த சைடில் இருந்த ரன்வேலலாம் ஃபுல்லாக அந்த லைட் செட்டப்ஸ்லாம் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வச்சுருந்தாங்க எல்லாமே. எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே போய்ட்டுருந்தாங்க. செம கூட்டமாக இருந்தது. இந்த ஒன் ப்ளஸ் ஷோரூமில் இப்போ எல்லாமே வந்து போகலான்னு நினச்சோம். பட் எதுவும் மோடு இல்லாதனால வேணாம்னு விட்டுட்டோம். எல்லாமே நிறைய இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. சரி நம்ம இந்த சைடில் ஏதாவது ஹோட்டல் இருக்குதுன்னு பார்த்தா எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த பில்டிங் வியூ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் அந்த செட்டப்ஸ்லாம் பண்ணி செக்யூரிட்டி அந்த எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க. அந்த லைட் செட்டப்ஸ் நீங்களே பாருங்களேன், எல்லாமே அந்த பார்க்கும் போதே ஒரு லுக் ஃபீலிங் கொடுக்குதுல்ல. அப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு சரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் எதுவும் இல்லை. சரி அப்புறம் டைமிங்கே ஆகிட்டே இருக்குன்ட்டு நம்ம அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு சரி நம்ம டைம் ஆகிடுச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு அப்படியே நம்ம கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கைஸ், அதாவது இப்போ நம்ம கிளம்பிட்டோம். என்னடா அப்படியே ஓகே அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரூம் பண்ணிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். அண்ட் பஸ் வந்து புக் பண்ணியாச்சு. புக் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கால் பண்ணி கேட்டோம். 10:30க்கெலாம் பஸ் வந்துடும், கிளம்பிடும் அதான் சொன்னாங்க. நம்ம வந்து 10 o'clock போல் இருக்கணும். டைம் இப்போயே நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து 9 o'clock ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து பஸ்ஸில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் 6 minutes மேலே பார்த்துருப்பீங்க. அதே எனக்கு பெரிய விஷயம். வீடியோ இதுக்கு நான் லென்த்து கொண்டு போக விரும்பலை. செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பஸ்ஸில் போனது, அங்கேருந்து மும்பை போனது ஃபுல்லாக அந்த வந்து எக்ஸ்ப்ளோரிங் இருக்குது. அது இன்னும் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதை வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.